நான் கட்டியிருக்க புடவைய பப்ளிக்ல இங்க பாருங்க இவ எப்படி புடவை கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து விட்டுட்டாங்க. இந்த ஊரை சேர்ந்தவங்க இதை பார்த்துட்டு இருந்தா சொல்றேன், இதை விட மோசமான கேவலமான ஒரு விஷயம் இருக்காது. 2026 ஒரு ஜாதியை பார்த்து கோயிலுக்குள்ள விட மாட்டீங்க, அதுவே அசிங்கமா இல்ல உங்களுக்கு? நீங்க அவங்கள பார்த்து அசிங்கமா இருக்கான்னு கேக்குறீங்க. ஒரு தகப்பன் வந்து எதை பார்க்க கூடாதோ அதை வந்து பார்த்தாங்க. வேற என்ன போடுது அவங்களுக்கு? ஸ்லீவ் ட்ரெஸ் போடுவேன், ஷார்ட்ஸ் போடுவேன் சார், ஜீன் டாப் போடுவேன், லைட்டா இப் தெரியும், கிராப் டாப் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஜெனரலா போடுவேன். அந்த துணி கூட போடக்கூடாதான், புடவையிலே இருக்கணுமா, தென் சுடிதார்லயே இருக்கணுமா. பாப்பா பிறந்து நான் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றேனா? எனக்கு ஏஜ் வந்து 24 தான் ஆகுது. இந்த வயசுல நான் ட்ரெஸ் பண்ணாம வேற எந்த வயசுல நான் ட்ரெஸ் பண்ண முடியும்? அப்புறம் பேசுறதுக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, விவாகரத்து மனநிலை வரை சென்று மீண்டும் சேர்ந்து வாழும் தம்பதிகள். உனக்கு என்னைக்குமே நான் தான், எனக்கு என்னைக்குமே நீதான். கணவன் மனைவியா இது சரியா வராது, நீ உன் வாழ்க்கை தனியா பாத்துக்க, நான் என் வாழ்க்கை தனியா பாத்துக்கிறேன்னு யாருக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சு? தம்பி வாங்க, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க. எனக்கு தாங்க தோணுச்சு. நம்ம வந்து பக்கா கிராமம், அவங்க போற ட்ரெஸ் வந்து நம்ம வீட்டுல வந்து அடிக்கடி சண்டையாவாது. எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு ப்ளீஸ். என்ன ட்ரெஸ்னா சண்டை வருது? அந்த இப்பு தெரியுற மாதிரி, முட்டி கொஞ்சம் மேலே போடுற மாதிரி, அதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கலாச்சாரம் இல்லை. ஓகே, உங்க மனநிலை எந்த ட்ரெஸ் ஓகே? இது புடவை, சுடிதாரு இந்த மாதிரி. பொண்ணா லட்சணமா அழகா சேலையை கட்டி இழுத்து போத்திட்டு வந்தேன்னு வச்சுக்க, மகாலட்சுமியா நினைச்சு கையெடுத்து கும்பிடுவாங்க. நம்ம வீட்டுல நம்ம கம்ஃபர்டபுளா இருந்துக்கலாம், அது கூட மிஸ்டேக்னு சொல்றாங்க. ஊர்ல வந்து தப்பா பேசுறாங்க, வீட்டுக்குள்ள நான் போட்டுட்டு இருக்கிறது அவங்களுக்கு என்ன சார்? அடுத்தவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன? என்ன ட்ரெஸ் வந்து ப்ராப்ளமா இருந்தது? இப்ப கிராப் டாப்பா இல்ல ஸ்லீவ்லெஸ் போடுவேன் சார், ஸ்லீவ்லெஸ் போடுவேன், ஷார்ட்ஸ் போடுவேன். இது ஸ்லீவ்லெஸ். ஏய், உங்களுக்கு அது ஸ்லீவ்லெஸ், எங்களுக்கு அது bra. அந்த Dress போட்டா நான் தப்பானவலாம். இது நார்மலா போகல சார், அடிக்கிற அளவு போயிட்டாரு. ட்ரெஸ்ஸுக்காக என்னடா இப்படி எத்தனை பேரை கிளம்பிறீங்க? இவர் ஒருத்தர் தான். மத்தவங்க பேச்சை கேட்டுட்டு அடிக்கிற அளவு போகுதுன்னா அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன சார் இருக்கு? பாப்பா பிறந்து நான் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றேனா? எனக்கு ஏஜ் வந்து 24 தான் ஆகுது. இந்த வயசுல நான் ட்ரெஸ் பண்ணாம வேற எந்த வயசுல நான் ட்ரெஸ் பண்ண முடியும்? உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா? இதுக்கு அடிக்க அளவுக்குலாம் போறீங்க? கை நீட்டம் சும்மா ஆக்ஷன் தான் சார், சும்மா அடிக்கலாம் மாட்டேன் நானு. ஒன்ஸ் கை ஓங்கிருச்சுனா அடுத்த ஸ்டெப் என்னன்னா அடிக்கிறது தான். ஏன்னா எல்லா நேரமும் உங்க எமோஷன் உங்க கையில இருக்காது. அத புரிஞ்சிட்டு செயல்படுங்க, நான் இதுக்கு மேல சொல்றதுக்கு இல்ல. ஸ்லீவ்லெஸ் போடுவேன் நீங்க, வேற என்ன போடுது உங்களுக்கு? ஸ்லீவ் ட்ரெஸ் போடுவேன், ஷார்ட்ஸ் போடுவேன் சார், ஜீன் டாப் போடுவேன், லைட்டா இப் தெரியும், கிராப் டாப் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஜெனரலா போடுவேன். அந்த துணி கூட போடக்கூடாதான், புடவையிலே இருக்கணுமா, தென் சுடிதார்லயே இருக்கணுமா. இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். அது சின்ன விஷயம், அவர் எனக்காக மாத்திக்கலாம். நான் எங்க அம்மா அப்பா என் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக நான் இனிமேட்டு இருக்கணும். எனக்காக அந்த சின்ன விஷயத்தை நீங்க மாத்திக்க மாட்டீங்களா? அது என்ன சார் அப்படி ஒரு பிடிவாதம்? அண்ணே இதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. சரி ஓகே, இப்போ ஆக்சுவலா இப்போ வந்து அவங்க ட்ரெஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாமா? இப்போ அது பிரச்சனை இல்லையா? பண்ணிக்கலாம் சார். இப்போதான் மனசே இல்லாமல் சொல்ற மாதிரி இருக்கு. இல்லை சார், பண்ணிக்கலாம் சார். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்ககிட்ட, இனிமேட்டு பண்ண மாட்டேன். உங்க ரெண்டுல யார் வந்து ஒரு டிவோர்ஸ் பாயிண்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் போனது? நான் தான் சார். நீங்களா? ஏன் சார் நாங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ், இன்டர்காஸ்ட் மேரிடு. சூப்பர். வீட்டு எல்லாத்தையும் எதிர்த்து என்னை கட்டிக்கிட்டவர். அதுக்கப்புறம் குழந்தை சார், பையன் பிறக்கிறான். பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா அப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இருக்கட்டும். அவங்க அம்மா அப்பா வந்தாங்க, வந்து எல்லாம் பேசினாங்க, எல்லாம் நல்லா இருந்தது. இவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனார், இவங்க வீட்டுக்கு. சீக்கிரம் வாடி, டைம் ஆச்சு. வந்துட்டேங்க. போக ஒரு நாள் ஃபுல்லா நான் வெளியே தான் படுத்திருந்தேன். ஒரு நாள் ஃபுல்லா. ஏன் வெளியே படுத்து? அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பண்ணி அது என்னமோ அவங்களால ஏத்துக்க முடியலையோ என்னன்னு தெரியல. ஒரு மாசம் நாங்க ரெண்டு பேருமே இருந்தோம், குழந்தையோட அங்க இருந்தோம். தண்ணி வந்து அங்க ஈவினிங் குடிக்கிற தண்ணி ஈவினிங் தான் சார் வரும். அந்த தண்ணி வரப்ப நான் போய் பிடிக்க போனேன். பக்கத்து வீட்டுல இருந்த அந்த அம்மா வந்து தண்ணி வேஸ்டா நம்பி போயிருச்சு. அவங்க பிடிச்சதுக்கு அப்புறம் நான் தான் பிடிக்கணும். அந்த குடத்தை வந்து நான் தூக்கி வந்து வச்சுட்டேன். நான் குடத்தை தூக்கி இப்படி வச்சதும் அவங்க அந்த குடத்தை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. ஏன் நீங்க இந்த குடத்தை தொட்டுட்டீங்கன்னா? தொட்டுட்டேன்னு. ஏய், நீயே ஒரு அல்டாப்பு, உன் குடும்பம் எவ்வளவு பெரிய உல்டாப்புன்னு எங்களுக்கு தெரியும்ல. இத வந்து என்னால அன்னைக்கு ஃபுல்லா முடியல. இவர் வந்ததுமே இவர்கிட்ட நான் அழுது சொன்னேன் சார். ஏன் கொடுத்த தட்டி விட்டா இரு, என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்து உன் நெஞ்சில இருக்கிற மஞ்சா சொத்தை எடுத்து. நீ அங்க போய் சண்டை போடணும்னு கிடையாது. ஒரு வார்த்தை எனக்கு ஆறுதலா நின்று இருக்கலாம். அவங்க கிட்ட உங்களுக்கு என் பொண்டாட்டி தொடக்கூடாதுன்னு உங்களுக்கு விருப்பம்னா நீங்க நின்று எடுத்துக்கோங்க. அது பண்ணல. உன்னை கட்டிக்கிட்ட காலத்துல இருந்து நான் என்னையா சுகத்தை கண்டேன்? நான் ஒவ்வொருத்தன்ட்டி போய் சண்டை போட முடியாதுல்ல. அப்படி சொல்லவும் எனக்கு அன்னைக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிருச்சு. இவரை நம்பிதான் நம்ம எல்லாமே பண்ணணும், இதை கூட அவர்கிட்ட கேட்கல அப்படின்ட்டு. அடி கூறுகிட்ட குப்பாயும் அவளே, சில விஷயத்தை விரட்டி பிடிக்கணும், சில விஷயத்தை விட்டு தாண்டி பிடிக்கணும். இப்ப நான் விட்டுருக்கேன், சீக்கிரம் பிடிக்கணும். எனக்கு சாமி கும்பிட ரொம்ப பிடிக்கும் சார். இவர் ஒரு நாள் கூட கோயிலுக்கு கூட்டிட்டு போக மாட்டாரு. கூட்டிட்டு போனா அந்த கடை வீதியை மட்டும் சுத்தி காட்டுவாரு. இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. அது என் மனசுல ஒரு வலியா இருக்கு. பக்கத்துல இருக்கணும், வேற ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்றாங்க ஒரு காரணத்தை வச்சா.
அந்த எனக்கு அது கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, ஏன் கோயில் கூட்டு போக மாட்டீங்க சார் அவ்வளோ ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. அதுக்கோசரம் தான் கூட்டிட்டு போவாங்க. யார் என்ன சொல்லுவா? ஊர்ல இருக்காங்க சார். ஓ, அவங்க வேற ஜாதியில இருக்கறனால ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? ஆமாங்க சார். தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? இல்லங்க, இப்ப நீங்க சொல்ற கோயில்ல உங்க ஆட்கள் மட்டும் தான் போவீங்களா? வேற யாருமே போக மாட்டாங்களா? போக மாட்டாங்க சார். போக மாட்டாங்களா? போக விட மாட்டீங்களா? போக மாட்டாங்க சார். போக விட மாட்டீங்க நீங்க? இல்ல போகாம அது அப்படியே பாரம்பரியமா அப்படியே இருந்தது. இது அப்படியே இருந்தது. நீங்க திருந்தவே மாட்டீங்கடா. அந்த இடத்துக்கு போனா அவ தான் அசிங்கப்படுவான்னு சொல்லி அந்த ஒரு காரணத்துக்கோசரம் மட்டும் தான் நான் கூட்டிட்டு போக மாட்டேன். போவே கூடாதுன்னு ஆர்டர் பண்றேன். மயிரே, ஆமா மயிரே. 2026ல ஒரு ஜாதியை பார்த்து கோயிலுக்குள்ள விட மாட்டீங்க. அதுவே அசிங்கமா இல்ல உங்களுக்கு? நீங்க அவங்கள பார்த்து அசிங்கமா இருக்கான்னு கேக்குறீங்க. அசிங்கப்படுத்திடுவாங்க. நீங்க இப்படி ஒரு கோயிலை வச்சிருந்தா அசிங்கங்க. 2026லயும் இப்படி ஒரு கோயிலை வச்சு எங்க ஆளுங்க மட்டும் தான் வருவாங்க. கோயிலை ஒரு ஊர்ல வச்சு நிர்வகிக்குது அசிங்கம். முதல்ல எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அதுக்கே உன்னை செருப்பால் அடிக்கிறேன். உங்க மனைவி ஒரு கோயிலுக்கு போக ஆசைப்பட்ட போய் ஜாதியின் காரணமா அவங்க தடுக்கும் பொழுது, சரி அவங்க அப்படிதான் இருப்பாங்க, நீயும் அமைதியா போன்னு சொல்றது இருக்குல்ல, அது நீங்க அவங்க பக்கம் இல்லாட்டியும் அவங்க பக்கத்துல நிக்கிற மாதிரி தான் அது. ஐயோ, தெரியாம பண்ணிட்டேன். ஒரு அற்புதத்தை நினைச்சு மன்னிச்சிருங்களேன். நான் ஒன்னு சொல்லட்டுமா சார்? தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, சொல்லுங்க. 1000 தான் நீங்க உங்க ஒய்ஃபை வேற ஜாதியில கல்யாணம் பண்ணாலும் கூட உங்களுக்கு சொந்த ஜாதி பற்று உள்ள இருக்கு. அது உங்களை தடுக்குது. மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்களா? இவங்க சைடுல ஒரு 10 பேர் சார், எங்க சைடுல ஒரு 10 பேர். இப்போ நம்ம ஊர் வில்லேஜ் தான், ஒரு 10 பேர் சேர்ந்து ஸ்டாம்ப் மாதிரி அடிக்கிறது சார். இதுதான் இனிமேல் எதுவும் தலையிடக்கூடாது. இல்ல புரியல. கோர்ட்டுக்குலாம் போவே இல்ல. கோர்ட்டுக்கல்ல இல்ல சார். கோர்ட்டுக்கு போகாம எப்படி டிவோர்ஸ் சொல்ல சார் முடியாது? நம்ம ஊர் சைடுல வந்து பேசி அந்த பண்றது வந்து கட்ட பஞ்சாயத்து. அந்த மாதிரி சார். இப்படி எல்லாம் கூடவா நடக்கும்? காலம் போற போக்குல இன்னும் என்னென்னமோ நடக்கும். இந்த ஊரை சேர்ந்தவங்க இதை பார்த்துட்டு இருந்தா சொல்றேன், இதை விட மோசமான கேவலமான ஒரு விஷயம் இருக்காது. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அந்த அடிய. உங்க ஊரை பாக்குறவனுக்கு தயவு செஞ்சு சொல்றேன், அந்த ஊர் போறன்னு வெளியே கூட சொல்லாதீங்க. அவ்வளவு மோசமா நினைப்பாங்க அவங்கள. அதுக்காக நம்மள ரொம்ப ரொம்ப கேவலமானவே நினைக்கிறேன்டா. கல்யாணம் பண்ணி 40வது நாள் எல்லாருமே ஆசையா வீட்டுக்கு வருவாங்க பார்க்கறதுக்கு பொண்ணு. ஏன்னா எங்க இதுல 40வது நாள் தான் கல்யாணம் பண்ணி கொண்டாடுவாங்க. அப்ப வந்து ஒரு தகப்பன் வந்து எதை பார்க்க கூடாதோ அதை வந்து பார்த்தாங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அவங்க வீட்டுல வந்து ரொம்ப பணக்காரவங்க, நாங்க வந்து அவ்வளவா இல்ல, டெய்லி சம்பாரிச்சாதான் சாப்பாடு, அந்த மாதிரி ஒரு குடும்பம். சரி, எதிர்பார்த்த அந்த மாதிரி சீரெல்லாம் வந்து நாங்க கொடுக்கல. அப்படிங்கும்போது மறு வீட்லயே மண்டபத்திலே வச்சு இந்த பயங்கரமா சண்டை போட்டாங்க. ஏங்க ஏன் மூஞ்சில காரி துப்புறீங்க? 40வது நாள் வந்து அவங்களோட அக்கா வந்து நான் கட்டியிருக்க புடவைய பப்ளிக்ல ஹால்ல எல்லாரும் இருக்கும்போது, இங்க பாருங்க இவ எப்படி புடவை கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து விட்டுட்டாங்க. அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? ஹால்ல எல்லாரும் ஹால்ல அவங்க கட்டுற மாதிரியான பட்டு சாரி எடுக்கிற அளவுக்கு எங்க கிட்ட செட்டில் ஆன ஃபேமிலி இல்ல. அந்த இடத்துல நிக்கிறதுக்கு எனக்கு முடியல. அதனால நான் இதெல்லாம் அவங்க மறந்துருப்பாங்க. என்ன முருகானந்தா மறந்துட்டியா? அவர் அங்கதான் இருந்தாப்லையா? இருந்தாங்க. அவங்க வந்து திண்ணையில இருந்தாங்க சார், அவங்க ஹால்ல இருந்தாங்க. அப்ப அங்க இருந்தோம், நான் ஓடி போனோடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்கள்ட்ட சொல்றாங்க. ஆனா அவங்க அதை போய் ஏன் அப்படி பண்ணுனீங்கன்னு இப்ப வரைக்கும் அவங்க கேட்கவே இல்லை சார். Now get out. உங்க அக்கா தானே? அக்கா தான் வந்து சேலையை டக்குன்னு இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு மோசமான ஒரு விஷயம். அது எல்லாரும் இருக்கும்போது நடந்துருச்சு, மோசமான விஷயம். உங்க அக்கா பத்தி கேட்க வேண்டியதுனா, என்னமா நீ ஒரு பொம்பளை தானே, உனக்கு தெரியாதான்னு கேட்க மாட்டீங்களா? அது அனாவசியம். அவங்க வந்து சார் வாயே பேசவே மாட்டாங்க சார். பிரியாணி வச்சாலும் சாப்பிடுவாங்க, கஞ்சி வச்சாலும் சாப்பிடுவாங்க. போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். சரி இதை விட, இந்த பிரச்சனை இதோட இருக்கட்டும், நான் அடுத்ததுல வரேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க மனசுல அதுல ஒரு அளவோட அவங்க சமாதானப்படுத்திட்டேன். என்னால வந்து அதை ஏத்துக்கவே முடியல சார். இல்ல யாராலையுமே ஏத்துக்க முடியாது. கண்டிப்பா அவனை மன்னிக்க கூடாது. ஒரு துளி கூட அவனை மன்னிக்க கூடாது. எப்படி நீங்க இதை எப்படி சர்வகமா கடந்து போனீங்கன்னு எனக்கு புரியல. அது ஏன்னா எங்களோட குடும்பம் வந்து கூட்டு குடும்பமா இருந்ததுனால அந்த மாதிரி யாரையும் அதிகமா எதிர்த்து பேசுனது கிடையாது. இதை எப்படி நீங்க கூட்டு குடும்பத்தோட லிங்க் பண்றீங்கன்னு நீங்க இது கூட சண்டை போடனா வேற எதுக்கு சண்டை போடுவீங்க? உங்களுக்கு தான்டா, உங்கள அறிவுடா, உங்கள எத்தனை டைம் நான் சொல்லி கொடுக்கிறது. எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, எல்லாருமே என்ன மாதிரி நீங்க யாருமே இருந்துராதீங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையே தேவையில்லை. சபாஸ் மாப்பிள்ள, சபாஸ். அப்படி நம்மளோட லைஃப் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த வாழ்க்கை வாழணுங்கிற அவசியமே இல்ல. இங்க வா. நான் தான். நீங்க தான் எடுத்தீங்களா? என்ன காரணத்துக்காக விவாகரத்து வரைக்கும் போலான்னு வச்சீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். பையனுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட், ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எங்க கையில அந்த டைம்ல ₹1 கூட கிடையாது. நிறைய சுத்தியும் கடை வாங்கி நிறைய லட்சக்கணக்கில் பண்ணிட்டாங்க சார். அப்போ வந்து எங்களோட ஃபேமிலில எல்லாம் யாரும் சப்போர்ட் கிடையாது. நீங்க சொன்ன பணத்தை கட்டியாச்சு சார். ஆபரேஷன் முடிஞ்சது மீதி 1.5 லட்சத்தை கட்டிடுறேன் சார். அதனால வந்து வேலைக்கு போனேன். நான் வந்து வேலைக்கு போனேன். அப்போ வந்து என் மாமியார் வந்து குழந்தைங்களை யாரையும் பாத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு 1 மந்த் கூட என்ன வேலைக்கு போக விடல. உன் கூட மல்லு கட்டதுக்கு அன்னைக்கே நான் எங்கயாவது போய் வேலைக்கு சென்றிருந்தா இன்னைக்கு 4 காசு சம்பாரிச்சு வீடு வாசல் வாங்கி லட்சாதிபதி ஆகியிருப்பேன். இப்போ ஈவினிங் டைம்ல வந்து ஒரு பஸ் வந்து விட்டுட்டோம், நம்ம அடுத்த பஸ்ல வரோம்னா அவங்களுக்கு உடனே இவர்கிட்ட சொல்லி சண்டை பண்ணி வச்சிட்டாங்க. சகல என் அடியை பார்த்தது இல்லையா?
என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எங்க மாமியார் மாமனார் என்ன வந்து அடிச்சிட்டாங்க. இந்த விரல்ல வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. கையை பிடிச்சி இழுத்தா? ஆமாங்க சார். மனசாட்சியே இல்லாத மனுஷனை இன்னைக்கு தாயா நான் பாக்குறேன். ஓகே, இதுதான் உங்களுக்கு விவாதத்து வரைக்கும் கொண்டு போகலான்னு பிளான். ஆமாங்க சார். இதுதான். இப்போ இந்த பிரச்சனைல உங்க ஹஸ்பண்ட் எதுவுமே சொல்லலையா? அவரும் தாங்க சார் வந்து அடிக்க வந்தாரு. அவர் எப்படி சொல்லுவாரு? நீ எல்லாம் ஏன்டா உசுரோட இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா? ஏன் டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஒரு ஃபேமிலியே இன்வால்வ் ஆகி பண்றீங்க? இது நீங்க ஏன் போனீங்க? இவனுங்க எல்லாம் ஆம்பளை திமிர் பிடிச்ச பொம்பளை மவனுங்க. கோவம் அவங்க மேலே என் பேச்சை கேட்கல அப்படிங்கிற விஷயத்தில் எனக்கு கோவங்க சார். ஏன்னா அவங்க ஒரு நல்லா படிச்சுட்டு இருக்காங்க, மேற்கொண்டு நான் படிக்க வச்சுட்டு இருக்காங்க சார். இல்ல சார், நீங்க பேசுறது ஓகே, படிக்க வைக்கன்னு சொல்றது, பட்டையை போட்டு பக்தி மார்க்கமா இருக்கிறதுலாம் ஓகே. ஒரு பிரச்சனை வந்தா பேசி தீர்ப்பீங்களா, அடிக்க கை ஓங்குவீங்களா? ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்ச அலையறீங்கடா அந்த ஊர்ல. எந்த ஒரு பாயிண்ட் பிரியலாம் அளவு கொண்டு போறீங்க? எதனால வந்து நான் அவங்கள விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன்னா, எப்பவுமே ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு வருவாங்க. நான் வந்து 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன். கரெக்டா வீட்டுக்கு போனதுமே ஃபர்ஸ்ட் எடுத்து சாப்பிட்டுவேன். சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்து உட்கார வந்து நிக்கிறாங்க. ஒரு 6 இருக்கும். என்னடா இவ்வளோ எப்பவும் 11 மணிக்கு வர ஆள் 6 மணிக்கு வந்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு, என்னாச்சுங்க எதனா பதட்டமா கேட்குறேன், என்னாச்சு அப்படின்னு கேட்குறேன். அவங்க வந்து என்கிட்ட சொல்றாங்க, ஒரு 8 லட்ச ரூபாய் கடன் ஆயிடுச்சு, அது எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல அப்படின்றாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். 8 லட்ச ரூபாய் நீ செலவு பண்ணிருக்க, அதுக்கான ரீசன் சொல்லு எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க ஒரு பதில் வைக்கிறாங்க, நீ ஆன்லைன்ல ட்ரெஸ் வாங்கினல அதுதான் 8 லட்ச ரூபாய் ஆச்சு, நீ ஆன்லைன்ல ஷூ வாங்கினல, ஸ்லிப்பர் வாங்கினல, பேக் வாங்கினல, இதுதான் 8 லட்ச ரூபாய் ஆச்சு அப்படின்னாங்க. இது சொன்னதும் எனக்கு செம கோவம் வந்துச்சு. ஒரு அளவு வேணாமா? எல்லாத்துக்கும் சைலண்டா இருப்போம்னு நினைச்சிட்டீங்களா? திடீர்னு கோல்டெல்லாம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. என் வீட்டில் இருந்து எங்கள் அப்பா சம்பாதிச்சு கொடுத்ததை நான் திடீர்னு எனக்கு பதிலே இல்லாமல் நான் எப்படி செய்ய எனக்கு மனசு வரும்? என் வீட்டில் கொடுத்ததை வித்துடலான்றாங்க. அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். அவனா பண்றான், அவன் கேரகம் அப்படி இருக்கு. அவங்க அம்மாவும் அப்பாவும் உள்ள வராங்க, சண்டை போட்டுட்டு இருக்கோம். உள்ள வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம், நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு. அப்போ என் மாமனார் வந்து என்ன திட்டினாரு, நீங்கள் வீட்டுக்குள்ள இருந்து சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளில போய் சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி மாமனார் என்ன சொன்னார். இதெல்லாம் வெளியில போய் பேசிக்க. ஓகே. நீயும் நானும் சண்டை போடுறோம், உங்க அப்பா அம்மா உள்ள வராங்க, வராதுன்னு சொல்ல வேண்டியதானே, அது ஏன் உன்னால சொல்ல முடியல அப்படின்றத நான் கேட்டேன். அது வந்து அவங்க அப்படிதான் வருவாங்க, அவங்க அப்படிதான் கேள்வி கேட்பாங்க, நீ பதில் தான் சொல்லணும். அப்படின்னா நான் ஏன் உன்னோட வாழணும்? என்ன சிரிக்கிற? என்ன ஏன் கருப்பு அப்படின்னு ஆரம்பிச்சு அதுல ஆரம்பிச்சு கடைசில தனியா போறாங்க. ஆமா, தனியா போற மாதிரி ஆயிடுச்சு. சத்திய சோதனை. நீங்க அந்த 8 லட்ச ரூபாய் எப்படி வந்துச்சுங்கிறதுக்கான காரணமும் சொல்ல மாட்டேன். ஆனா உன் நகையை மட்டும் கொடுனா இது எந்த வகையில சரியா தான் கேக்குறான். ஏன்டா எல்லாமே கணக்கு கொடு. 8 லட்ச ரூபாய்க்கும் கணக்கு கேக்குறாங்க, எழுதி வச்சிருக்கியான்னு கேக்குறாங்க. கணக்கு கேட்கதாங்க செய்வாங்க. என்னடா ட்ரெண்டே மாறுது. எந்த ஒரு உறவு முறைகளையும் நீங்க பணம் விஷயத்துல கரெக்டா இருந்துட்டீங்கன்னா ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. அப்படியா? ஆனா ஒன்ஸ் மணி விஷயத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, எங்களுக்குள்ள தானே, இப்படி நீங்க பேச ஆரம்பிச்சோன்னா இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய பணம் சின்ன தொகை நாளைக்கு ஒரு பெரிய தொகையாக வந்து நிற்கும். திருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. மற்றபடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இரு தரப்புக்கும் மனமார்ந்த நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.